பொங்கி எழுந்துடுறாங்க. அதாவது மனோஜை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியுமே அப்படியே எரிமலை மாதிரி வெடிச்சு செதறி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதனால மனோஜ் ஒரு பயங்கர நடுக்கத்திலையும் அதை விட விஜய் இப்படி ஒரு கேனச்சியா இருந்திருக்கு, முத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர குற்ற உணர்ச்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முத்துக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிற எல்லா உண்மையும் சுத்தி ரவி இவங்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி இருக்கும்போது மனோஜ் மறுபடியும் காலையில இந்த மாதிரி ஓசமா வெட்டி பந்தாக்கு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி சுத்தி பொறுக்க முடியாம இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நீங்க தான் 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் ரவுடி, எல்லாமே நீங்க தான் சரியான ஒரு குற்றவாளியா இருந்துகிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி விஜய் என்னமா எது சொல்ற அப்படின்ட்டு இந்த மாதிரி சுத்தியை திட்டுறாங்க. அதுக்கு சுத்தி இந்த மாதிரி என்ன நீங்க இவ்வளவு லூசா இருக்கீங்க, நீங்க சொல்லுவீங்களா முத்து இந்த மாதிரி எங்கேயே வளர்ந்தா அதனால தான் அப்படி ரவுடியா இருக்காரு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு, அவர் நல்ல மனுஷனா இருக்காரு. நீங்க வளர்த்த மனோஜ் தான் ரொம்பவே கேடு கெட்டவரா இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல முத்துக்கு செஞ்ச அந்த ஒரு கேடு கெட்டத்தனத்தை சொல்லிடுறாங்க. அதாவது பக்கத்து வீட்டு பையனை மனோஜ் தான் அப்படியே அடிச்சு துருத்துக்கு போட்டுருப்பாரு. ஆனா அந்த பழிய முத்துக்கிட்ட கெஞ்சி ஏத்துக்க சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம்லாம் வருதுடா, நான் அந்த மாதிரி அங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கெஞ்சி ஏத்துக்க சொல்லியிருப்பாரு. முத்துவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தானே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழியை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட அதுக்கான வந்து ஒரு நன்றி உணர்ச்சி எல்லாமே மாதிரி மனோஜ் மேலே நடந்திருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு பாசம் கிடையாது, எல்லாமே ஒரு சுயநலமான ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஜய்கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஒரு நல்ல மனுஷனா இருப்பார், நீங்க தான் அவர் தப்பா வளர்த்துருக்கீங்க, என்ன ஆட்டி நீங்க எப்படி இருக்கீங்க, முத்து நிஜமாவே ஒரு முத்தா தான் இருக்காரு, ஆனால் உங்க பிள்ளை மனோஜ் தான் ரொம்பவே தப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் அப்படியே மனோஜை பயங்கர கோவத்தோட பாக்குறாங்க. அடப்பாவி எப்ப நீ தளத்தையும் பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே அடிக்க போற மாதிரி பாக்குறாங்க. அதை பார்த்த மனோஜ் ஆஹா நம்மளோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சு போச்சு போலியே, இப்போ இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.